இது சம்பந்தமான கேள்விக்கு நானாக பதில் சொல்ல முடியாது. நான் சார்ந்திருக்கிற கட்சி, நான் பிரதித்துவப்படுத்துகிற மக்கள் ஆகிய இந்த இரண்டு தரப்புகளில் இருந்தும் அவர்களுடைய எதிர்பார்ப்பு சம்பந்தமாகவும் இதிலே ஒரு விளக்கம் தென்பட வேண்டும். நானாக சென்று ஒரு அமைச்சு பதவியை எடுக்கிறதுனாலே எந்த விதமான பிரயோஜனமும் கிடைக்காது. அது ஒரு மக்கள் சார்பாக அந்த மக்களுடைய பங்களிப்பாக பங்கேற்பாக அது இருக்குமாக இருந்தால் அது வித்தியாசமானது. இல்லை என்றால் செல்லையா குமாரசூரியரை போலவும் லக்ஷ்மண் கதிராமரை போலவும் தனியொருவனாக இருந்து அதில் எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. திரு முருகேசு திருச்செல்வம் தமிழரசு கட்சி சார்பிலே அமைச்சரவையிலே ஒரு காலகட்டத்திலே பங்கு பெற்றிருந்தார். அது கட்சி சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் பங்கு பெற்றிய ஒரு நிகழ்வு. ஆனபடினால்தான் அந்த அரசாங்கம் தான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத போது அரைவாசி காலத்திலே அவர் ராஜினாமா செய்தார். கட்சியினுடைய முடிவாகவும் அது இருந்தது. ஆகவே அப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதா என்பதை நாங்கள் முதலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏற்பட்டு இருக்கவில்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இது சம்பந்தமாக சரியான தெளிவான சிந்தனையோடு நாங்கள் செயற்பட வேண்டும். ஆனால் அதில் இருக்கிற தடங்கள் என்னவென்று சொன்னால், இதை குறித்து ஆராய்கிறோம், இதை குறித்து சிந்திக்கிறோம் என்று சொன்ன உடனேயே துரோகி பட்டமெல்லாம் கட்டப்பட்டு விட்டுவிடும். சிங்கள அரசாங்கத்துக்கு துணை போகிறார் என்றெல்லாம் சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் அப்படியான பரப்புரைகள் இடம்பெற்றாலும் கூட மக்கள் நலனுக்காக நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை சீராக ஆராய்ந்து நாங்கள் செய்ய வேண்டும். அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கத்திலே என்னை அமைச்சராக இருக்க வேண்டும் என்று அவர்கள் பல தடவைகளிலே கேட்டிருக்கிறார்கள். தேர்தலுக்கு முன்னரும் கேட்டிருக்கிறார்கள், தேர்தல் முடிந்த பிறகும் கேட்டிருக்கிறார்கள். நாட்டிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்ட போது பாராளுமன்றத்திலே நாங்கள் அடுத்த ஜனாதிபதியை தெரிவு செய்த போது அந்த தெரிவிலே அவரும் போட்டியிட்டார். 3 வாக்குகளை மட்டும் பெற்றுக்கொண்டார். ரணில் விக்ரமசிங்க அதில் வெற்றி பெற்றார். ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்ற பிறகு 3 வேட்பாளர்களும் உரையாற்றினார்கள். ரணில் முதலில் உரையாற்றினார், அடுத்த டாலசால பெரும் உரையாற்றினார், அதுக்கடுத்தது அனுரகுமார திசாநாயக்க உரையாற்றினார். அனுரகுமார திசாநாயக்க உரையாற்றுகிற போது சொன்ன கருத்து அங்கே பதிவேட்டிலே இருக்கிறது. பாராளுமன்றத்திலே அவர் சொன்னார், எங்களுடைய சிந்தனை இந்த நாட்டுக்கு சுமந்திரன் பிரதம மந்திரியாக வந்திருக்க வேண்டும் என்பதுதான் என்று பகிரங்கமாக சிங்கள மக்களுக்கும் சொல்லியிருக்கிறார். ஆகையினால இது ஒரு இரகசியமான ஒரு விடயம் அல்ல. ஆனால் அதற்கு முன்னர் அவர் அந்த பாராளுமன்றத்தில் அந்த தேர்தல் நடப்பதற்கு முன்பதாக என்னுடைய வீட்டுக்கு வந்து அப்படியான ஒரு அழைப்பை எனக்கு கொடுத்த போது நான் அதை மறுத்திருந்தேன். ஏனென்றால் அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப அது ஒரு பொருத்தமற்ற ஒரு விடயமாக, அவருக்கே 3 வாக்கு தான் கிடச்சிது. அப்போ நான் இதையில் தான் சொல்கிறேன்னு சொன்னால், அப்படியான ஒரு சூழல் ஒன்று இருக்கிறது. அவர்களுக்கு அப்படியாக காண்பிக்க வேண்டிய ஒரு விருப்பம் இருக்கிறது. ஆனால் வெறுமனே உலகத்துக்கு காண்பிக்கிறதாக அது இருக்க முடியாது. அதில் ஆக்கபூர்வமாக விசேஷமாக அரசியலமைப்பு, ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். 2015 19 வரையான வரைவை பூர்த்தி செய்வதாக வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த வரைவை ஆக்கியவர்களில் எனக்கு பிரதானமான ஒரு பங்கு இருந்திருக்கிறது, எனக்கும் கலாநிதி ஜெயபதி விக்ரமரட்ன அவர்களுக்கும். ஆகையினாலே அதனை பூர்த்தி செய்கிற பணி ஒன்று நடக்குமாக இருந்தால் அதில் எங்களுடைய மக்கள் சார்பான பங்களிப்பு இருக்க வேண்டும். ஆனால் அது எப்படியானதாக இருக்க வேண்டும், அது அமைச்சரவையில் ஒருவர் இருந்துதான் இருக்க வேண்டுமா என்ற விடயங்களை நாங்கள் சிந்தித்து தீர்மானிக்க வேண்டும்.